ஸோ அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. இன்னைக்கு கேடிஜியோட லெக்சர் 3ல இருக்கும். கேடிஜியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கான்செப்ட் கிளாஸ் 2 கிளாஸ் போதும். இதே கிராஷ் கோர்ஸா இருந்தா ஒரு கிளாஸ்லயே நம்ம முடிச்சிடலாம். 1.5 ஹவர்லயே கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துடலாம். ரைட்டா? நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த செஷன்ல நிறைய ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் டேட்டா எடுத்து கொடுக்க போறேன், ஃபார்முலா போட போறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்றது அது உன்னோட வேலை. கவனமா இருக்கணும். ரைட்டா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுவோமா? Right. So find the approximate number of molecule. Find the number of molecule. உடனே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ. என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் 7 லிட்டர். வால்யூமா சார் 7 into 10 power minus 3 போட்டுக்க சொன்னீங்க. லிட்டர் minus 3. ரைட்டா? at 0 degree centigrade. n v இருக்கு, n கேக்குறாங்க. என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்றது? என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது? PV equal to NKT. PV equal to NKT. ரைட்டா? இதுல உங்களுக்கு தெரியாத ரேட்டா ஒண்ணு இருக்கு. சார் இங்க V இருக்கு தெரியுது, டெம்பரேச்சர் காணும், K கூட பரவாயில்ல கான்ஸ்டன்ட். ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கொடுக்காம எப்படி சார்? ஓ கொடுத்துருக்காங்க பாருங்க. at 0 degree centigrade 1.3 into 10 power 5 பாஸ்கல். நான் லாஸ்ட் லைனை பார்க்கல. ப்ரெஷர் இல்லைன்னா நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பின்னாடி ஒரு சம் வருது. ஸோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் இருக்கு, டெம்பரேச்சர் 0 டிகிரில இருக்கு. 0 டிகிரினா 273 கெல்வின். நான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. n வேணும், PV by KT. K போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.38 into 10 power minus 23 கத்து கொடுத்தேன். என் வேலை முடிஞ்சிருச்சு. ஆன்சர் எனக்கு வேண்டாம். நீங்க டேட்டா எடுத்துக்கிட்டியா, ஃபார்முலா போட்டுக்கிட்டியா, சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் டிக் பண்றது உன் வேலை. நம்பர் ஆஃப் மாலிகுல் கேட்டிருக்காங்க, வால்யூம் கொடுத்திருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க, பிரஷர் கொடுத்திருக்காங்க. ரைட்? ஸோ வால்யூம் லிட்டரா இருக்குன்னா 10 power minus 3. இது புது தகவல். 0 டிகிரினா 0 டிகிரியில் சால்வ் பண்ணக்கூடாது, கெல்வின்ல மாத்தணும். 0 டிகிரின்றது 273 கெல்வின். பாஸ்கல்ல தான் கொடுத்திருக்காங்க, அது எஸ்ஐ யூனிட் தான். இல்லைன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருந்தாலும் அது எஸ்ஐ யூனிட் தான். கரெக்டா? 10 power 5 பாஸ்கல். பி சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கே ரெகுலரா எல்லா கொஸ்டின்லயும் கொடுத்துருவாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. 1.38 into 10 power minus 23. ரைட்டா? சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு வேணும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 114ன்னு எழுதிக்கோ, டேட்டா எடுத்துக்கோ, ஃபார்முலா போட்டுக்கோ, கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க. அப்படியே 115, 116 செஷன் முடிஞ்சு ஆஃப்டர் 1 hour 1.5 hourக்குள்ள நீ கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் போட்டு எனக்கு அனுப்புறதா இன்னைக்கு உனக்கான ஹோம்ஒர்க் இது. ரைட்? அப்படியே பார்த்துட்டு 115 பாருங்க. A real gas behaves like an ideal gas. ஒரு ரியல் கேஸ் எப்ப ஐடியல் கேஸா மாறும்? உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா டெம்பரேச்சர் ஹையா இருக்கணும். டெம்பரேச்சர் ஹையா இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன். இதோ ஒன்று இருக்கு பாருங்க, டெம்பரேச்சர் ஹை. இங்க டெம்பரேச்சர் பிரஷர் போத் ஹைன்னு இருக்கு. இங்க போத் லோ, இங்க பிரஷர் ஹைன்னு இருக்கு. இது ரெண்டுமே அவுட். எப்பவுமே ஆப்ஷனை நெக்லேட் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தை நீங்க கத்துக்கணும். யாரு ரெண்டு பேர் இங்க கிடையாது. ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறணும்னா டெம்பரேச்சர் கண்டிப்பா ஹையா இருக்கணும். டெம்பரேச்சர் ஹையா இருக்கணும், பிரஷர் கண்டிப்பா லோவா இருக்கணும், லோ பிரஷரா இருக்கணும், டென்சிட்டி கண்டிப்பா லோவா இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அவங்க டென்சிட்டி பத்தி பேசல, ஏன்னா பிரஷரும் டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது எப்படி வந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கத்துக்க போறீங்க. A real gas behaves as an ideal gas. எப்ப சார்? டெம்பரேச்சர் ஹை, பிரஷர் லோ, டென்சிட்டி லோ. அப்ப பிரஷர் லோ, டெம்பரேச்சர் ஹை. இதே ஆப்ஷன்ல டென்சிட்டி லோன்னு சொல்லி இருந்தாலும் சரிதான். நல்லா கத்துக்கிட்டீங்களா? 115. அவ்வளவுதான். இது ஜஸ்ட் அப்படியே ஆப்ஷன் 4 டிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். சம்ம மட்டும் எனக்கு சால்வ் பண்ணி அனுப்பும் போதும். அப்படியே 116 வாங்க. 116 கவனமா கவனிங்க. 2 gases of equal molar amount அப்படின்னா மியூ சேம். இதான் டேட்டா. மியூ சேம் ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா டி சேம். உங்களுக்கு எப்படி டேட்டா எடுக்குன்னு தெரியுதா? மோலார் அமௌண்ட் ஈக்குவல்னா மியூ சேம், டெம்பரேச்சர் தெர்மல் ஈக்குலிபிரியம்னா டி சேம். பின்றது ஏவோட பிரஷர், பியோட பிரஷர், ஏவோட வால்யூம், பியோட வால்யூம். இதெல்லாம் பிரஷர் அண்ட் வால்யூம். எந்த ரிலேஷன் ட்ரூவா இருக்கும்னு கேட்குறாங்க. எந்த ரிலேஷன் ட்ரூவா இருக்கும்? உங்க எல்லாருக்கும் தெரியும், PV ஈக்குவல் டு மியூ ஆர்டின்னு கேஸ் ஈக்குவேஷன். மியூ சேம், ஆர் கான்ஸ்டன்ட், டி சேம். அப்ப PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா
ஃபர்ஸ்ட் ஒன்னோடது பிஏவிஏ, ரெண்டாவது ஒன்னோடது பிபிவிபி. ஆப்ஷன் 4. தெளிவா கத்துக்கோங்க. மியூ சேம்னு சொல்லிட்டாங்க, டி சேம்னு சொல்லிட்டாங்க. இதே வேற மாத்துனீங்கன்னா இதே ஈக்குவேஷன் நீங்க வேற மாதிரி போடணும். எல்லாம் ஒரே மாதிரியே கொடுக்க மாட்டாங்க. சில இதுல ப்ரெஷர் சேம், அப்ப வியும் டியும் ப்ரொபோர்ஷனாலிட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். v by t equal to constant, v1 by t1 equal to v2 by t2 அப்படி வரும். சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த கண்டிஷன்ல மியூ சேம், டி சேம். ஆப்ஷன் 4 ரைட். இதுவும் நீங்க எனக்கு அனுப்ப வேண்டாம். 116 அப்படியே ஆப்ஷன் 4 டிக் பண்ணிக்கோங்க. 117 ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அப்படி பார்த்ததை எழுதிக்கோங்க. வால்யூம் சேம். அண்ட் ஹீலியம் சேம் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் சேம். அண்ட் ப்ரெஷர் சேம். முடிஞ்சு போச்சு. பிவிடி எல்லாமே சேம். பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. பி சேம், வி சேம், டி சேம், ஆர் கான்ஸ்டன்ட். அப்ப மியூ மட்டும் என்ன ஆயிட போகுது? வில் ஹாவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல். யாருக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்கும்? எல்லாமே சேமா இருக்கிறதுனால ஆல் த gases will have same number of molecules. ரைட்டா? ஐடியா புரியுதா? ப்ரெஷர் சேஞ்ச் ஆகல, வால்யூம் சேஞ்ச் ஆகல, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகல. அதனால எல்லா கேசஸ்க்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். இதுவும் நீங்க எனக்கு அனுப்ப வேண்டாம். அப்படியே ஆப்ஷன் 4 டிக் பண்ணிக்கோ. ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 117 அப்படியே நான் நடத்த கொஸ்டின் நம்பர் போட்டுக்கிட்டே வா. நான் என்ன டேட்டா எழுதணும் அந்த மாதிரி டேட்டா எழுதிட்டு வா. அப்படியே அங்கே ஆப்ஷன் எழுதிக்கோங்க. படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 118 ஒரு 2-3 கொஸ்டின் தான் கான்செப்ட் கொஸ்டின். அப்படியே சம்முக்குள்ளார போயிடலாம். 118 பாரு. gases obey van der Waals equation. Van der Waals equation P plus A by V square V minus V equal சொல்ல. 117 மட்டும் ஒரு வாட்டி திருப்பி சொல்றீங்களா? 117 என்ன பிரச்சனைன்னு சொல்லு உனக்கு. இல்ல சார், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்காங்க சார். நம்ம ஆனா வந்து நம்ம நியூன்றது வந்து ஓகே சார். இதுக்கப்புறம் nm by n0 m இருக்கா? அவகாட்ரோ நம்பர் சேமா தானே இருக்கும் எல்லாத்துக்குமே. சார். அப்ப n1 equal to n2 equal to n3 மூணு பேருக்கும். ஹைட்ரஜனுக்கு n1 வச்சுக்கோ, ஆக்சிஜனுக்கு n2 வச்சுக்கோ, ஹீலியம்க்கு n3 வச்சுக்கோ. அப்ப எல்லாமே ஈக்குவல் தானே. ஓகே சார். ரைட். இப்போ இங்க ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்தா நம்ம அந்த கொஸ்டின் உள்ள போயிருக்கலாம். எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆனதுனால மியூ கான்ஸ்டன்டா போயிடுச்சு. மியூக்குள்ளார இருக்கிற எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே. மியூக்குள்ளார தானே என்ன மறைஞ்சிருக்கு. ரைட். பா 118 இது ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி படிச்சுக்கோங்க. வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்லல, எங்கேயுமே இல்லை. பட் இது சொல்றது உங்க பிஎஸ்சி அந்த லெவல், பியாண்ட் லெவல் அந்த பக்கம் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வான் டெர் வால் ஈக்குவேஷன் எப்போ ஒபே ஆகும்னு கேட்டிருக்காங்க. வான் டெர் வால் ஈக்குவேஷன் எப்போ ஒபே ஆகும்? வான் டெர் வால் ஈக்குவேஷன் எல்லா டெம்பரேச்சர்லயும் ப்ரெஷர்லயும் ஒபே ஆகும். இதை மட்டும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி படிச்சுக்கோங்க. இது டீடைல்டா உங்களுக்கு கிடையாது. இது எங்க நீங்க படிச்சிருப்பீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ல ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டில இது வரும் உங்களுக்கு. எஸ்ஐ யூனிட் படிக்கும் பொழுது ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி, ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டினா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கும் டைமென்ஷனல் ஃபார்ம்ல ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? பட் இந்த கொஷினை இந்த இடத்துல பெருசா யோசிக்க தேவையில்ல. கேசஸ் ஒபே வான் டெர் வால் ஈக்குவேஷன். எப்பெல்லாம் ஈக்குவேட் எல்லா டெம்பரேச்சர்லையும் எல்லா ப்ரெஷர்லையும் என்ன பண்ணும்? ஒபே பண்ணும். அவ்வளோதான். அப்படியே 119 வாங்க. இதுல இருந்து சம் ஸ்டார்ட் ஆகுது. 119 கையில் நோட் எடுத்துக்கோங்க. A box contains n molecules of gas. Number of molecule double ஆனா pressure என்ன ஆகும்? Number of molecule double ஆனா pressure என்ன ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கோ. Box contains n molecule. அப்ப இது என்ன டாபிக் உள்ளார வருது? Sir, pressure exerted by the gas P equal to 1/3 m by v VRMS ஸ்கொயர் நேத்து கத்து கொடுத்தேன். ரொம்ப டீடைல்டா பேசியிருப்போம். இந்த m குள்ளார தான் யார் மறைஞ்சிருக்கா? n மறைஞ்சிருக்கு. பை வி VRMS ஸ்கொயர். n டபுள்டு பிரஷர் என்ன ஆகும் நினைக்கிற? n டபுள்டு பிரஷர் என்ன ஆகும்? யாரா சொல்லுங்க. அவ்வளவுதான். சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்ப என்னன்னா அப்படியே பொறுமையா தேடிட்டு போக வேண்டியதான். P equal to 1/3 m by v VRMS ஸ்கொயர். இது என்னன்னா இந்த டாபிக்ல எல்லா சமயம் ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சமா ப்ராக்டிஸ் திரும்ப பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே அத்துப்படி ஆயிடும். எம்குள்ள யார் இருப்பா, வீக்குள்ள யார் இருப்பா, ரோ எங்க இருக்கும், இதெல்லாம் நீங்க தேடிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார்ம்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 119 முடிஞ்சதா? அங்கிருந்து
சார் சொல்லுங்க. சார் இது 119 நம்ம வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்கேடி வச்சு போட முடியாதா சார்? PV equal to NKT. அவங்க டெம்பரேச்சர் பத்தி பேசல, வால்யூமை பத்தி பேசல. முக்கியமா பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் பிரஷர் எக்ஸைட்டட் பை த கேஸ். நேற்று எப்படி ஆரம்பிச்சு நம்ம ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா சார். ரைட். அப்போ பிரஷர் எக்ஸைட்டட் பை த கேஸ் அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதுல மாலிகுல்ஸ்னாலே அதுக்கு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ அப்போ எப்படி ரிலேட் ஓகே பண்ணணும்? சார். P equal to 1/3 m/v VRMS². ரைட்டா? இப்போ 120 பேசணும் இல்லையா? ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் 120 கொஞ்சம் நல்லா கத்துக்குங்க. ஓகே 120 நோட் கையில் எடுத்துக்கோ. An ideal gas mixer filled inside a balloon. Ideal gas mixer filled inside a balloon expands according to the relation. இது அப்படியே எல்லாம் நோட்ல எழுதுங்க. PV power 2/3 equal to constant. அப்ப என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்சைட் த பலூன் என்ன ஆகும்னு கேட்கிறேன். நீ புச்சாலி என்ன பண்ணணும்? PV equal to mu RT எங்களுக்கு தெரியும் சார். Pக்கு பதிலா mu RT by V. இந்த P கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. mu RT by V. V power 2/3 equal to constant. உங்களால உணர முடியுதா? mu விட்டுரு 1 R விட்டுரு. அப்ப T இந்த V மேல போயிடுச்சு. V power -1 இங்க V power 2/3. அப்ப 2/3 -1 என்ன ஆகுது பாருங்க. -1/3 தானே? இந்த பக்கம் போயிடுச்சா -3 2/3 -1/3. அப்ப என்ன இருக்குன்னா TV power -1/3 equal to constant. இந்த T இங்க இருக்கும், V அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +1/3 ஆயிடும். அப்ப டெம்பரேச்சர் is directly proportional to V power 1/3. டெம்பரேச்சர் அப்ப வால்யூம் அதிகமான எக்ஸ்பான்ஸ்ன்றதுனால வால்யூம் அதிகமாகுது. உங்களால உணர முடியுதா? எக்ஸ்பான்ஸ் வால்யூம் அதிகமாகுது. வால்யூம் அதிகமாகிறதுனால டெம்பரேச்சரும் அதிகமாகுது. பொறுமையா சம கவனிச்சவா நிதானமா இன்னொரு டைம் கொடுப்பார். இந்த மாதிரி ரிலேஷன் சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். PV பவர் 2/3 கொடுத்தா உடனே உன் மூளை என்ன பண்ணணும்? Pக்கு பதிலா mu RT by V ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடணும். அங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டை காலி பண்ணி சொல்ற. அங்க நீங்க எக்ஸ்பான்ஸ்னால தானே இன்க்ரீசிங் சொல்றீங்க. அப்போ क्वेश्चனை பார்த்த உடனே இது சப்ஸ்டிட்யூட் எதுவுமே பண்ணாம எக்ஸ்பாண்ட்னால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு போட முடியாதா? டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சதுன்னா ஒருவேளை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V power 1/3 வந்துருச்சு. அதனால when V increases T increases சொல்லிட்டோம். கரெக்ட்டா? ஒருவேளை இந்த ரிலேஷன் போட்டு எனக்கு T இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V ன்னு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எக்ஸ்பான்ஸ். அப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சு தானே இருக்கும். ஓ எக்ஸ்பான்ஷன்ல கூட குறையும்னு சொல்றீங்களா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா Tக்கும் V இப்ப Tயும் Vயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா என்ன பண்ணிருப்ப? எஸ். ரைட்டா? அப்ப அந்த மாதிரி சும்மா ரஃபா எக்ஸ்பாண்ட்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படிலாம் இங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. Tக்கும் Vக்கும் ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் முடிவு பண்ணணும். when volume increases temperature also increases. நிதானமா கத்துக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ரெஷர் mu RT by V. அந்த ப்ரெஷர் சப்ஸ்டிட் பண்றீங்க. mu R அடிச்சு போட்டுறீங்க. T by V. நான் சொல்றது இந்த இடம் பாருங்க எல்லாரும். T by V. V power 2/3 equal to constant. இந்த V power மேல போச்சுன்னா -1 ஆயிடும். அப்ப T இங்க இருக்கு. V power -1 ஏற்கனவே 2/3 இருக்கு. -1 2/3 சால்வ் பண்ணா என்ன வரும் தெரியும் உனக்கு? -1/3. லெஃப்ட்ல இருக்கும்போது -1/3. அப்படியே ரைட்ல 1 போனா +1/3. when V சார் increase இன்னொரு சொல்லுங்க. V இனிஷியலா V வந்து 2/3 தான் இருக்கு. அப்புறம் V 1/3 ஆகுது. அப்போ வால்யூம் குறையிறதுன்னு தானே அர்த்தம். ரிலேட் பண்ணுமா? பிரஷரோட ரிலேட் பண்றோம். நீ வெறும் வால்யூமை மட்டும் வச்சு சொல்லிட்டு இருக்க. கூட இருக்கிற பிரஷரை மறந்துடுற. அதுக்கு தகுந்த மாதிரி பிரஷர் என்ன இருக்கும்? மாறி இருக்கும் தானே. நீ சொல்றது பிரஷரும் கான்ஸ்டன்ட்னா நீ சொல்றது கரெக்ட். சார் வால்யூம் 2/3 இங்க வால்யூம் -1/3 அப்ப வால்யூம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி நீ யோசிக்கிற. பக்கத்துல இருக்கிற பிரஷர் எஸ் ரைட்டா? சரி அடுத்தது இந்த 121 இந்த சம் வந்து தெர்மோடைனமிக்ஸோடது. தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சிட்டு தான் இந்த சம் உங்களால சொல்ல முடியும். அங்கதான் சைக்கிளிக் ப்ராசஸ் கற்றுக் கொடுக்க போறேன். அதனால 121 மட்டும் இந்த லெசன்ல அதை விட்டுருங்க. அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 121 போட்டு தெர்மோடைனமிக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சம் பாருங்க. அதே மாடல் சம்.
ட்ரை பண்ணுவோமா? During an experiment, ideal gas obeys an addition equation of state. கொடுத்திருக்கிறது p square v equal to constant. நேரம் யோசிச்சிருப்பீங்க சார், pக்கு பதிலா mu rt by v ஸ்கொயரு, அதனால மேல ஸ்கொயரு, v equal to constant. கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இப்போ கொஸ்டினுக்குள்ளார வாங்க. The initial temperature and volume, அது வந்து t ஆ v. இனிஷியலா டெம்பரேச்சர் t, இனிஷியலா வால்யூம் v. when it expands to volume 2v, வால்யூம் டபுள் ஆனா டெம்பரேச்சர் என்ன ஆகும்? நான் உனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். கொஸ்டின் ஒரு டைம் ரிவைட் பண்ண, கொஸ்டின் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நீங்களே ஃபாஸ்டா ரீட் பண்ணு. p ஸ்கொயர் v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வால்யூம் வின்னு வச்சுக்க சொல்றாங்க, இனிஷியல் டெம்பரேச்சர் டீன்னு வச்சுக்க சொல்றாங்க. ஒருவேளை வால்யூம் டபுள் ஆனா டெம்பரேச்சர் என்ன ஆகும்னு கேட்கறாங்க. நீ என்ன பண்ணணும்? இப்ப டீக்கும் விக்கும் என்ன சம்பந்தம்னு தேடணும். அப்ப மியூவையும் ஆரையும் விட்டுருங்க. டி ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இன்டூ வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரிதானப்ப? ஒரு விக்கு ஒரு வி போய் சேர்ந்துருச்சு. இந்த வி அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி, டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் வி. கரெக்டா? இப்ப வால்யூம் தான் கேட்கிறாங்க. T2 by T1 equal to root of V2 by V1. உங்களால உணர முடியுதா? ஏன்னா Tயும் Vயும் directly proportional. T2 தெரியாது, T1 வந்து T, V2 வந்து 2V, V1 வந்து V. அப்ப பார்த்தது தெரிஞ்சிருக்கும். T2 equal to root 2 times of T1. அந்த T1 யாரு? T. ஆப்ஷன் என்ன? டைம் எடுத்து பார்த்துக்கோ. கிளியர்னா அமைதியா இருந்துரு. அடுத்த சம் போயிடுறேன். டவுட்னா என்கிட்ட பேசுங்க. சார் எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. இல்லை எங்க புரியலன்றது கரெக்டா அந்த ரேஷியோல இருந்து சொல்லுங்க சார். எதுபா? அந்த ரேஷியோல இருந்து சொல்லுங்க சார். t is directly proportional to root v. directly proportional தானே? அப்ப directly proportional என்ன பண்ணணும்? யார் வேணும் உனக்கு? t2 வேணும். அப்ப t2 by t1 equal to root of v2 by v1. இதை இன்வெர்ஸ்லியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? மேல கீழே மாத்தி இருக்கணும். t2 தான் கேக்குறாங்க. t1 ஆல்ரெடி உனக்கு தெரியும் t, v2 வந்து டபுளா இருக்கு by v. சால்வ் பண்ணா v2 t2 equal to root 2 times of t1. t1 தான் t ன்னு தெரிஞ்சிருச்சு, root 2t. ரைட்டா? மறுபடியும் ஒரு டைம் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரீ ஆயிட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 போங்க. ஸ்பேஸ் இல்லாத போயிடுச்சு. சரிப்பா, நாங்க இங்க அப்படியே இந்த கொஸ்டின்ல போட்டு காமிக்கிறேன். நீ அப்பப்ப என்ன பண்ற? கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வா. நான் எங்க எழுதணும் அதை பார்த்துட்டே வாங்க. 250 லிட்டர். இது என்ன மாதிரி டேட்டா எடுப்பீங்க? பியா, வியா, டியா? வி சார். வி. வால்யூம் அப்ப எழுதுங்க. 250 லிட்டர். V1 equal to 250 லிட்டர்னா V1 equal to 250 into 10 power minus 3. ஏன் சார் நீங்க V1 எழுதுனீங்க? கொஸ்டினை ஃபுல்லாவே படிக்கலையே. நான் இங்க 50 லிட்டர்னு ஒன்று பார்த்துட்டேன். அப்ப கண்டிப்பா V2 500 into 10 power minus 3. இது ஏதோ ரேஷியோ சம்மு கேட்க போறாங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். Heated at constant pressure. தெளிவா சொல்லிட்டான், pressure constant. pressure constant. 250 லிட்டர் 27 டிகிரிக்கு, 50 லிட்டர் எத்தனை டிகிரி? அவன் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அப்ப T1 300 கெல்வின். நான் என்ன பண்ணிருக்கேன்றது யாரா சொல்லுங்க? plus 273 பிளஸ் 273 போட்டிருக்கோம். டிகிரி சென்டிகிரேட் வச்சு சம் போடக்கூடாது. என்னதான் இங்க டிகிரி சென்டிகிரேட் இருந்தாலும், ஆப்ஷனும் டிகிரி சென்டிகிரேட் இருந்தாலும், நீங்க டிகிரி சென்டிகிரேட்ல போடாம கெல்வின்ல சால்வ் பண்ணி திரும்ப தான் நீங்க டிகிரி சென்டிகிரேட் கன்வெர்ட் பண்ணணும். வேணா ட்ரை பண்ணி பாரு. நைட் உட்காந்து 27 டிகிரிக்கு வச்சு சால்வ் பண்ணினா இங்க இருக்கிற எந்த ஆன்சருமே வராது. கரெக்டா? ஒரு டவுட் சார். சொல்ல Sir, V1 is equal to 250 into 10 power minus 3, sir. ஆமா, டவுட் சொல்றேன். Sir, 10 power minus 3, sir. லிட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்துட்டேன்? லிட்டரா இருந்தா 10 பவர் மைனஸ் 3 மீட்டர் கியூப்னு எடுக்கணும்னு சொன்னால. Okay. அதுதான் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். அப்ப T1 300 கெல்வின், T2 கேக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 123, பிரஷர் கான்ஸ்டன்ட். உடனே நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. PV equal to mu RT.
இங்க தெளிவா பிரஷர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டான். மியூ 1, ஆர் கான்ஸ்டன்ட், விக்கும் டிக்கும் தான் பிரச்சனை. v is proportional to t. அவன் t2 தான் கேட்டிருக்கான். அப்ப t2 by t1 equal to v2 by v1. ரைட்டா? ட்ரை பண்ணுங்க பை. t2 அப்படியே வச்சுக்கோங்க. சொல்லு பை, என்ன சொன்னீங்களே? 100. ஆன்சர் எவ்வளவு? 100, sir. 327 சார். 327 sir. 327. ஆக்சுவலா அது எவ்வளவு வருது? கெல்வின்ல எவ்வளவு வருது? 600 Kelvin. 600. சால்வ் பண்ணீங்கன்னா கெல்வின்ல 600 கெல்வின் வரும். ஏதாவது பண்ணி ஆப்ஷன் 4 டிக் பண்ணி விட்டுறாத. 600 டிகிரி எனக்கு வந்தது 600 கெல்வின். 600 கெல்வினா இருந்தா 273 ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டிகிரி சென்டிகிரேட் கிடைச்சிரும். 10ல 3 போயிடுச்சுன்னா 7, மீதி 9ல 7 போயிடுச்சுன்னா 2, 6ல 5ல 2 போயிடுச்சுன்னா 3. அப்ப 327 டிகிரி சென்டிகிரேட். திரும்பவும் சொல்றேன், இந்த லெசன் ஃபுல்லா தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு அவன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ எவ்வளவு தெளிவா இருக்கியோ அதெல்லாம் தாண்டி அந்த பக்கம் உடையாந்துடலாம். 600 கெல்வின் வரும். நீ 600 வந்ததும் உனக்கு ஒரு உற்சாகம் பிறந்து 600 டிகிரியை நீ டிக் பண்ணி விட்டுருவ. ரைட்டா? ஸோ கவனமா சால்வ் பண்ணும். 123 நல்லா படிச்சுக்கோங்க. 124 அப்படியே டேட்டா எடுக்கலாமா? பலூன் கண்டெய்ன்ஸ் 500 மீட்டர் கியூப். மோனிஷ், இதுல டைரக்டா மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களா? சார் அப்ப v1 equal to 500 எழுதிக்கலாமா? பக்கத்துல 10 power minus 3 எதுவும் சொல்ல தேவையில்ல. இதே 500 லிட்டரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? 10 power minus 3. அவ்வளவுதான். ஹீலியம் at 27 டிகிரி. 27 டிகிரினா டெம்பரேச்சர் T1 300 கெல்வின். 300 கெல்வின். 1 atmospheric pressure P1 1 atm. atmospheric pressure SI யூனிட் தான், டிஸ்டர்ப் பண்ணாது. அடுத்தது ஒரு டேட்டா கொடுத்துறாங்க. the volume of the helium. சார் அவன் V2 கேக்குறாங்க சார். வால்யூம் ஆஃப் த ஹீலியம் கேக்குறாங்க. டெம்பரேச்சர் -3 டிகிரி. -3னா T2 equal to 270 கெல்வின். என்ன பண்ணிருக்குன்னு யாராவது சொல்லுங்க. +200. பிளஸ் 273 டிகிரியே கெல்வினா மாத்தணும்னாலே பிளஸ் 273. அங்க என்ன சைன் இருக்கோ அது அப்படியே போட்டுக்கோ. மைனஸ் இருந்தா மைனஸ், பிளஸ் இருந்தா பிளஸ். -3 டிகிரி பிளஸ் 273, அப்ப 270 கெல்வின். 0.5 அட்மாஸ்பியரிக் பிரஷர் P2 1/2 atm. அப்ப சார் அவன் V2 கேட்கிறான். உடனே என்ன பண்ணிடுவேன்? PV equal to mu RT. அப்ப PV by T. மியூ ஆரை விட்டுருங்க. அப்ப இங்க 1, இங்க 1, இங்க 2, இங்க 1. அப்படியே P2 V2 by T2. ரைட்டா? நான் உனக்காக 30 செகண்ட் வெயிட் பண்றேன். எனக்கு அப்படியே V2 மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லிடு. மீதி எல்லா டேட்டாவும் இங்க இருக்கு. எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரு. அப்ப V2 மட்டும் வேணும்னா 900. P1 by P2, T2 by T1, V1. ரைட், மற்றவங்களும் சால்வ் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். டேட்டா அங்க இருக்கு பாருங்க. P1க்கு 1 கொடு, P2க்கு 1/2 கொடு, T2க்கு 217 கொடு, T1க்கு 300 கொடு, V1க்கு 500 கொடு. அடிச்சீங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லு. ஒரு ஆப்ஷன் 900 வந்திருக்கு. 900, sir. 900 sir. 900. எல்லாருக்கும் 900 கிடைக்குதா? கொஞ்சம் வேகமா வேலை செய். ரைட். ஸோ எல்லாருக்குமே 900 கிடைச்சதுன்னா ரைட்டு. உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் டேட்டா எடுக்கணும், இப்படிதான் ஃபார்முலா சூஸ் பண்ணணும், இப்படிதான் சப்ஸ்டியூட் பண்ணணும். தெளிவு இருக்கணும். எதுல கொடுத்துருக்காங்கன்னு ஒழுங்கா பார்க்கணும். இந்த லெசன் மட்டும் தான் அப்படி தலைவலி. எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும். டிகிரி கெல்வினா மாத்தணும், சென்டிமீட்டர் கியூப் மீட்டராக மாத்தணும், லிட்டரை மீட்டரா மாத்தணும். நல்ல வேலை ப்ரெஷரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ப்ரெஷரை வந்து டைன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் மாத்தணும், இல்லைன்னா பாஸ்கல்ல மாத்தணும். இவ்வளவு வேலை கிடக்குது இல்லை. அதனால ஒவ்வொரு கொஷினையும் கவனமா கத்துக்கிட்டே வா. 125 சொல்லு. சார் எனக்கு வந்து P1 V1 by T1 வந்து எப்படி ஈக்குவல் டு P2 V2 by T2 எடுத்துக்கணும் சார் ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் பாரு. PV equal to mu RT. எஸ் சார். நம்பர் ஆஃப் மோல் 1. R ஆமா காலங்காலமா சார். கான்ஸ்டன்ட்டா? எஸ் சார். T லெஃப்ட்ல வந்தா டினாமினேட்டர்ல வந்தா PV by T equal to கான்ஸ்டன்ட்டா? எஸ் சார்.
நீ இனிமேல் எத்தனை நாளும் போட்டுக்கோ P1 V1 by T1 equal to P2 V2 by T2 equal to P3 V3 by T3 என்ன பண்ணாலும் அது கான்ஸ்டன்ட் தானே PV by T பண்ணாலே கான்ஸ்டன்ட் தானே ஓகே ரைட் பே அடுத்தது 125 ட்ரை பண்ணுமா இது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு a vessel has 6 gram of oxygen அது என்னன்னு எனக்கு தெரியல அதனால மாஸ் நான் 6 கிராம்னு எடுத்துக்கிறேன் pressure P டெம்பரேச்சர் 400 கெல்வின் டைரக்டா கெல்வின்ல கொடுத்துட்டாங்க நம்ம டிஸ்டர்ப் ஆகல ஒரு வெசல்ல 6 கிராம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டாங்க பிரஷர் பியா டெம்பரேச்சர் 400 ஒரு ஸ்மால் ஹோல் மேட் இன் ஆக்சிஜன் லீக் ஆயிடுச்சு அந்த வெசல்ல சின்னதா ஒரு ஹோல் போட்டாங்க அதனால அது வழியா ஆக்சிஜன் வெளில போயிட்டே இருக்கு இப்ப ஆக்சிஜன் வெளில போயிட்டு இருக்கு இல்லையா ஹவு மச் ஆக்சிஜன் லீக் எவ்வளோ ஆக்சிஜன் லீக் ஆகிருக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் மறுபடியும் நம்மகிட்ட மாசு தான் கேட்டிருக்கான் எவ்வளோ ஆக்சிஜன் லீக் ஆகிருக்கு எவ்வளோ ஆக்சிஜன் லீக் ஆகிருக்கு அப்ப M2 கேட்குறாங்க அப்ப நேரத்துல ப்ரெஷர் என்னவா இருக்கணுமா ஏற்கனவே இருந்த ப்ரெஷர் பியா இப்ப இருக்கிற ப்ரெஷர் அதுல பாதி ஆகணுமா P/2 டெம்பரேச்சர் ஏற்கனவே இருந்தது 400 இப்ப வந்து 300 இருக்கணுமா எங்க போய் நம்ம தேடுறது ஏன்னா மாஸ் வச்சு எதுவுமே நம்ம பார்க்கவே இல்லைல்ல மாஸ் வச்சு எதுவுமே பார்க்கல எப்படி சால்வ் பண்றது இந்த இடத்துல மோல்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சொல்லுமா மோல்ஸா கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போக வேண்டாமா இன்னும் ஈஸியா பண்ணிடலாம் பார்த்துக்கலாமா இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன் ஒருவேளை இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி சொன்னா நீ என்ன சொல்றியோ சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுப்போம் ரைட் இந்த கொஸ்டின்ல வால்யூம் கான்ஸ்டன்ட் ஏன் வால்யூம் கான்ஸ்டன்ட் முடிவு பண்ண யார சொல்ல முடியுமா வால்யூம் அப்படியே தான் சொல்லியிருக்காங்க சார். வால்யூம் எங்க அப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெசல்னால வால்யூம் புரியல வெசல்னால வால்யூம் சேமா இருக்கும் வெசல்னு சொல்லிட்டாங்கன்னா வெசல்னாலே அது க்ளோஸ்டு வெசல் இல்ல க்ளோஸ்டு கண்டெய்னர் க்ளோஸ்டு வெசல் எல்லாரும் கவனி இந்த மாதிரி வார்த்தை வந்துட்டாலே அது வால்யூம் மாறலன்னு வெசல் மூடப்பட்ட வெசல் இந்த மாதிரி வார்த்தை வந்துட்டு அப்படின்னாலே அது வால்யூம் கான்ஸ்டன்ட் நீங்க எடுத்துக்கணும் இப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா PV equal to mu RT வால்யூம் கான்ஸ்டன்ட் மியூ கான்ஸ்டன்ட் ஆர் கான்ஸ்டன்ட் சாரி B கான்ஸ்டன்ட் மியூ 1ன்னு வேற நினைச்சேன் அதுக்குள்ளாரதான் M மறைஞ்சிருக்கு அப்ப P equal to mu T P equal to M by MW into T ரெண்டுமே ஆக்சிஜன்றதுனால மாலிகுலர் வெயிட் என்னது சேம் உங்க எல்லாருக்கும் தெரியும் வெறும் ஆக்சிஜன் தான் ஃபுல்லா கேட்கறாங்க அப்ப மாலிகுலர் வெயிட்டும் சேம் இது எப்படி மாத்தலாம் பாருங்க P by MT equal to கான்ஸ்டன்ட் எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் தூக்கி வெளில போட்டேன் ஆர் கான்ஸ்டன்ட் தூக்கி வெளில போட்டேன் கடைசி எனக்கு நிக்கிறது யாரு P equal to mu T அந்த மியூக்குள்ளாரதான் மாஸ் மறைஞ்சிருக்கு அந்த மியூவை உடைச்சிருங்க M by MW MW ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்குன்றதுனால MW நீங்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அதுவும் கான்ஸ்டன்ட் அதையும் அடிச்சு வெளில போட்டுரு அது M&T டினாமினேட்டர்ல வந்துச்சு P by MT equal to கான்ஸ்டன்ட் அப்ப நீங்க சால்வ் பண்ண வேண்டியது P1 M1 T1 equal to P2 M2 T2 நீங்க கிராம்லயே வச்சு சால்வ் பண்ணுங்க கிலோகிராமுக்கு மாத்தணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆப்ஷன் ஃபுல்லா கிராம்ல தான் இருக்கு அதை கவனிச்சிங்களா ஆப்ஷனு கிராம்ல இருக்கிறதுனால அந்த கிராமையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல சால்வ் பண்ணிக்கோங்க P1க்கு Pன்னு வச்சுக்கோ M1க்கு 6 கிராம்னு வச்சுக்கோ T1க்கு 400 வச்சுக்கோ P2க்கு P/2 வைங்க M2 தெரியாது புரியல 4 கிராம் ஆப்ஷன் 4 கிராம் 4 கிராம் இல்லையா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கல இந்த வார்த்தையை படிங்க அப்ப ஆன்சர் என்ன 4 கிராம் நீ சொன்னது ரைட்டு எந்த மாஸ் 4 கிராம் ஆன்சர் 2 தான் ரைட்டு கவனி என்ன தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா ஏற்கனவே இருந்தது 6 கிராம் லீக் ஆன பிறகு இருக்கிறது 4 கிராம் ஆனா நீங்க ஈஸியா ஏமாந்துட்டீங்க அந்த வார்த்தையை நீங்க படிக்கவே இல்லை ஹவு மச் ஆக்சிஜன் லீக்ஸ் இந்த இடம் பாருங்க ஹவு மச் ஆக்சிஜன் லீக்ஸ் எவ்வளவு வெளில போயிருக்குன்னா அப்ப M2 மைனஸ் M1 தானே போடணும் M1 எவ்வளோ 6 M2 4 அதுல இருந்து போயிடுச்சுன்னா 2 கிராம் தான் ரைட்டு
ஸோ சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் சொல்லியிருக்கிறது எவ்வளோ ஆக்சிஜன் லீக் ஆயிருக்குன்னு கத்துக்கிறது. ஸோ எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ மாஸ் கேட்டாலும் மியூவை உடைச்சிருங்க, மியூக்குள்ளார தான் மாஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்து 126 போலாமா? ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாடல் பார்த்துட்டு உடனே அடுத்த மாடல் போக ஆரம்பிச்சிரும். இல்லைன்னா இதுலேயே டைம் ஓடி போயிடும். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குதுடா? ஒரு சின்ன டவுட் சார். சொல்லு சொல்லு. வெசல்ல வந்து லீக் ஆகுது, ஹோல் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி சார் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்க முடியும்? வெசலோட வால்யூம் தானே பண்ணி எடுத்துக்கணும். இனிஷியல் வால்யூம் தானே வி. இந்த வெசல் கண்டெய்ன்ஸ், அப்ப வெசலோட வால்யூம் தான் நீ எடுத்துக்கணும். மாஸ் தானே மாறுதீங்க. ஓகே சார். ரைட். ஓகே சார். PV equal to mu RT கேஸ் ஈக்குவேஷன். கேஸ் ஈக்குவேஷன் எப்ப பார்த்தாலும் ஹை டெம்பரேச்சர் லோ டென்சிட்டின்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஹை டெம்பரேச்சர் லோ டென்சிட்டி ஆப்ஷன் 3 அப்படி சும்மா மார்க் பண்ணிக்கோ. 127 ரொம்ப நல்ல செம்மு. கவனமா கவனி. ஒரு சின்ன ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க, அதை நம்ம எப்படி எடுக்கணும்னு பாருங்க. 127 a container of 5 liter 3 liter. அப்போ 2 வால்யூம் இங்க வரப்போகுது. நீ புத்திசாலித்தனமா V1 equal to 5 into 10 power minus 3 எழுதிக்கோ. at pressure of 8 m column of Hg. இப்படி சொன்னாலும் அவங்க எஸ்ஐல தான் கொடுத்துருக்காங்க. 0.8 மீட்டர் ஆஃப் காலம் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னாலே அது பாஸ்கல் இல்லைன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான் அர்த்தம். அதனால அதெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்ப P1 equal to 0.8 மீட்டர், 0.8 மட்டும் போட்டுக்கோ, இல்லைன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா பாஸ்கல்னு போட்டுக்கோங்க. This is joined to an evacuated container of 3 liter capacity. இது கூட இன்னொரு கண்டெய்னரை சேர்த்ததுனால டோட்டல் வால்யூம் 8ன்னு எடுத்துக்கணும். தெரியாம 3ன்னு வச்சு சம்ம போட்டுறாத, ஒழுங்கா கவனி. This is joined to an evacuated container. ஒண்ணுமே இல்லாத இன்னொரு கண்டெய்னர்ல 3 லிட்டர் கெப்பாசிட்டி நான் எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா டோட்டல் என்ன ஆயிடுது? 8 லிட்டரா மாறிடுது. the resulting pressure கேக்குறாங்க. தெளிவா சொல்லியிருக்காங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். சார் PV equal to mu RT எங்களுக்கு வழக்கம் போல தெரியும். நம்பர் ஆஃப் மோல் 1, R கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், PV equal to கான்ஸ்டன்ட். அதனால P1 V1 equal to P2 V2. இது ஒன்னோட டைம். P1 கொடுத்துருக்கேன், V1 சொல்லிட்டேன், V2 சொல்லிட்டேன், P2 வேணும். இப்ப P2 மட்டும் வேணும்னா P1 V1 by V2ல சால்வ் பண்ணி P2வை கண்டுபிடிச்சிருங்க. 0.5 0.5 வருதாம? ரைட், 0.5 மீட்டர். எல்லாருக்கும் 0.5 வந்ததுன்னா ஓகே. வராதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சென்ட் பண்ணி விட்டுரு. ரைட்டா? இப்போ நிறைய டைம் கிடைச்சா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன பண்றது பார்ப்போம். அடுத்து போலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். 128 127 கிளியர் தானே எல்லாருக்குமே? கொஷினை ரீட் பண்ணிட்டா போதும், வேலையை ஃபுல்லா முடிச்சிடலாம். 128 at given temperature the pressure of an ideal gas density rho proportional to given temperature. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்கும் என்ன சார் சம்பந்தம்? PV equal to mu RT. PV equal to mu RT. கரெக்டா? இந்த இடத்துல ஒரே நிமிஷம். given temperature pressure of an ideal gas. so PV equal to இந்த mu இருக்குல்ல, மியூக்கு பதிலா m by mw RT இல்ல. ஜென்ரலா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் எழுதலாமா? மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் எழுதலாமா? அப்ப PV ஈக்குவல் டு இந்த மாஸுக்கு பதிலா டென்சிட்டி இன்டு வால்யூம் பை mw r. T கான்ஸ்டன்ட் அவனை அடிச்சு விட்டுருங்க, T போட்டுக்கோங்க. T கான்ஸ்டன்ட், R கான்ஸ்டன்ட். இந்த விக்கும் இந்த வியும் போய் சேர்ந்துருச்சு. mw கான்ஸ்டன்ட். அப்ப Pக்கும் ரோக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டா, சரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரோ. சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ளார அவ்வளவு விஷயம் மறைஞ்சிருக்கும். பொறுமையா கத்துக்குங்க. சார் PV equal to mu RT. சார் கொஷின்ல given டெம்பரேச்சர்னு சொன்னதுனால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், மியூவை நாங்க உடைச்சிட்டோம், m by mw. m உடைச்சிருங்க, ரோ இன்டு வால்யூம். லெஃப்ட்ல இருக்கிற வால்யூமா ரைட்ல இருக்கிற வால்யூமா அடிச்சு தூக்கி போட்டுருங்க. மீதி பியையும் ரோவையும் மட்டும் கவனிங்க, மீதி எல்லாருமே கான்ஸ்டன்ட். அப்ப ரெண்டு பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வரும். சம் கூட போட்டுடலாம் அசால்ட்டா, ஏன்னா டைரக்டா டேட்டா இருக்கும், டைரக்டா ஃபார்முலா இருக்கும்.
இந்த மாதிரி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. ரைட்டா? 128 ஓகே தானே? 129 போயில் சப்போஸ் புரியலனா சார்னு கூப்பிட்டுரு. 129 ட்ரை பண்ணலாமா? ஆக்சிஜன் கேஸ் filled in a cylinder, pressure increases 2 times. அப்படின்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே P1 P இருந்திருக்கு, P2 வந்து 2 P இருக்குன்னு. temperature becomes 4 times. T1 T இருக்கு, T2 4 T இருக்கு. how much times their density will become? ஏற்கனவே ρ1 ρவா இருக்கு, ρ2 என்னவா இருக்கு? ட்ரை பண்ணலாமா? 129 இப்ப போட்டு அதே மாடல் தான், வேற ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆன்சர் எவ்வளவு? 1/2. 1/2. எப்படி சால்வ் பண்றது? வழக்கம் போல PV equal to mu RT. PV equal to மியூக்கு பதிலா m/mw r into t. கரெக்டா? இந்த வால்யூம் கீழே அரைக்கிறீங்க. P equal to m/v/mw RT. ஏன் தெரியுது? அந்த வால்யூம் கீழே அரைக்கிட்டேன். இந்த மாஸ் பை வால்யூம் நம்ம என்ன சொல்ல போறோம்? ரோன்னு சொல்லிடலாமா? இப்போ mw அடிச்சிடலாம், r அடிச்சிடலாம். அப்போ P equal to ρ into t. P equal to ρ into t. ρ மட்டும் வேணும்னா P/T. கரெக்டா? அப்ப எல்லாமே இருக்கு பாருங்க. இங்க இருந்து ρ2/ρ1 போட்டுக்கோங்க. இங்க இருந்து ρ2/ρ1 போட்டீங்கன்னா P1/T1, திருப்பி போட்டீங்கன்னா T2/P1. நான் ρ1 கொடுத்துருக்கேன், ρ, P1 P, P2 2P, T2 4 டைம்ஸ், T1 T. எல்லாத்தையும் சால்வ் பண்ணினா கடைசியா 1/2 வந்து நிற்கும் பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ρ2/ρ1 equal to P, தப்பு பண்ணிருக்கேன், எங்கேயோ 2 1 போட்டிருக்கனே. ஓ, மேல 1, இந்த இடத்துல 2 போட்டுருங்க. ரைட் பா, சாரி பா. P1/T1, T2/P2. தெரியுது என்ன பண்ணிருக்கேன்ட்டு? டென்சிட்டியா மாத்தணும். அப்ப அங்க இருக்கிற வால்யூம் தூக்கி கீழே போட்டுரு. மாஸ் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி. மாலிகுலர் வெயிட் மாறல, ஏன்னா இங்க மாலிகுலர் வெயிட் எப்ப மாறும்? 2 கேஸ் யூஸ் பண்ணும்போது தான் மாலிகுலர் வெயிட் மாறும். நீ ஒரே கேஸ் பயன்படுத்தும் போது மாலிகுலர் வெயிட்டை டிஸ்டர்ப் பண்ணாத, அடிச்சு போட்டுரு. கத்துக்கிட்டீங்களா? 129 சால்வ் பண்ணி அப்புறமா வரலன்னு ஆன்சர் சொல்லிக்கோங்க. 1/2 ஆன்சர் வரணும். அப்படியே 130க்கு வாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், புதுசா கத்துக்க போறீங்க. On increasing temperature of gas filled in a closed container, டக்குன்னு ஒரு டேட்டா சொல்லுங்க. constant volume. வால்யூம் கான்ஸ்டன்ட் பை 1 டிகிரி. இதை நான் டீன்னு எடுக்கணுமா டெல்டின்னு எடுக்கணுமா? சார் டெல்டின்னு எடுக்கணும். ஏன்டா டெல்டின்னு எடுக்கணும்? ஆன் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் 1 டிகிரி அதிகமாயிருக்கு, ப்ரெஷர் 0.4%, அப்ப டெல் பி 0.4%, 0.4/100 எழுதிக்கோங்க. இனிஷியல் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. இனிஷியல் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்களா? வால்யூம் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்களா? அப்போ PV ஈக்குவல் டு வழக்கம் போல மியூ ஆர்டி. வால்யூம் கான்ஸ்டன்ட், மியூவை விட்டு ஆரை விட்டுரு. P இங்க சேஞ்ச் எடுத்துருக்கிறதுனால நீங்க எரர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டெல் P/P ஈக்குவல் டு டெல் T/T. del P/P equal to del T/T. ரைட்டா? பாருங்க, ஆக்சுவலா இது வந்து 0.4% என்னன்னா del P/P. del P/P தான் 0, ஏன்னா இனிஷியல் 100, அதுல சேஞ்ச் ஆனது 0.4%. del P/P தான் 0.4%. இப்போ 0.4/100 நாங்க எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல 0.4/100 equal to del T1/T. சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோ. T இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க. 100/0.4, 100/0.4, 100/4 25. அப்ப 0.4 இருந்தா 250. 250 கரெக்டா இருக்குமா பாருங்க. டிகிரி சென்டிகிரேடா கெல்வினா? டிகிரி சென்டிகிரேடா? ஏன் சென்டிகிரேட்? டிஃபரன்ஸ் வந்து எப்படியும் சேமா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க கெல்வின்ல தான் சொல்லணும். 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆனா 1 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகுமா? மீதி எல்லாமே எஸ்ஐல இருக்குமா? அப்ப டிகிரி சென்டிகிரேட் மட்டும் எப்படி போட முடியும்? 250 கெல்வின். பட் 215 வந்ததுன்னா
உங்களுக்கு தெரியும் தானே, ஏற்கனவே தெர்மோடைனமிக்ஸ்ல தெர்மல் பிசிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். 1 டிகிரி அதிகமானா 1 கெல்வின் அதிகமாகும்னு சொன்னேன். அப்போ டெல்டி இங்க 1 டிகிரியா இருந்தாலும் 1 கெல்வினா இருந்தாலும் வேல்யூ ஒண்ணுதான். பட் ஆப்ஷன்ல எது ரொம்ப கரெக்ட்னா மத்த எல்லா யூனிட்டுமே நம்ம எஸ்ஐல வச்சு போட்டதுனால டிகிரியில சொல்லக்கூடாது, கெல்வின்ல தான் சொல்லணும். கத்துக்கிட்டீங்களா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நீங்க பார்த்த கொஸ்டின். பார்த்தது அப்படி டிக் பண்ணுங்க. 131 எந்த கிராஃப் கரெக்ட்? பிவிக்கும் விக்கும் டிரா பண்ணு. பிவிக்கும் விக்கும் டிரா பண்றோம். எங்கேயோ பார்த்திருக்கீங்க. பாய்ஸ் லாவையோ சார்ல்ஸ் லாவையோ ஏதோ ஒரு லால பார்த்திருக்கீங்க. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆப்ஷன் 4. பட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்ன லா இது? பாய்ஸ் லாவா, சார்ல்ஸ் லாவா, கே-லுசாக்ஸ் லாவா? பாய்ஸ் லா. பாய்ஸ் லா. ரைட் பஸ். நல்லா சொல்லிட்டீங்க. டீ கடை பாய்லர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. டீ கடை பாய்லர், பாய்லர், டெம்பரேச்சர், பாய்ல்ஸ் லா. அப்போ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நீ என்னதான் வால்யூம்க்கோ என்னதான் ப்ரெஷருக்கோ எக்ஸாக்ட்ல வச்சிருந்தாலும் இந்த பிவி மாறாது. இந்த கிராஃப் நான் அங்க சால்வ் பண்ணும்போது சொல்லி கொடுத்துட்டேன். டே 132. இதுக்கப்புறம் இருக்கிற சம்லாம் இதே மாடல்ல தான் இருக்கும். கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அடுத்த மாடல் போகவா? பதில் சொல்லுங்க. இந்த ஆர்எம்எஸ் ஸ்பீட் ரிலேட்டட் சம்ஸ் அப்புறம் ப்ரெஷர் சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். கிட்டத்தட்ட 138ல இருந்து ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லாமே இப்ப பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டின்னு வச்சு சால்வ் பண்றோம்ல, அதே மாடல் தான். என்ன கரெக்டா டேட்டா எடுத்துக்கிட்டு ஒழுங்கா சால்வ் பண்ணா சரியா போயிடும். ரைட். அடுத்தது ஆர்எம்எஸ் ஸ்பீட் இருக்குல்ல, ஆர்எம்எஸ் ஸ்பீட். ஸோ அந்த ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் இந்த 142ல இருந்து இந்த ரிமைனிங் சம்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் 142ல இருந்து அந்த ரிலேட்டட் சம்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் மீதி இருக்கிற அதுல இருக்கிறதையும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துலாமா? ஒரே நிமிஷம். 142ல இருக்கு. உனக்கு ஒரு 10 சம் தான் அந்த டாபிக்ல உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். மீதி எல்லா சமயம் நானே போட்டிருக்கேன். கரெக்ட் தானே? ஸோ அந்த சமயம் நைட்குள்ளார முடிச்சிருங்க. இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா வேற டைம் இருக்காது. எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ உட்காந்து அந்த 190 வரைக்கும் இருக்கிற எல்லா சமயம் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அவ்வளவுதான் கேடிஜி. பின்னாடி வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் எக்ஸைஸ் 3 கொஸ்டின் ஃப்ரீயா இருக்கும்போது சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. இந்த ஐடியா தெரிஞ்சாலே நீங்க எல்லா சமயமே சால்வ் பண்ணிடுவீங்க. டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணுங்க. 142க்கு ஆர்எம்எஸ் லாஸ்ட் என்ன படிச்ச? ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 ரூட் ஆஃப் 3RT/MW. ரூட் ஆஃப் 3RT/MW அவ்வளோ கத்து கொடுத்தது உனக்கு. ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணு. அடுத்தது 143. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோ. ஏற்கனவே நான் அங்கேயே சொல்லிட்டேன் கிளாஸ்ல இப்படிதான் சம் இருக்கும், நிறைய இப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். 143. A constant pressure P constant. Temperature 327 degree centigrade. நான் திரும்பவும் சொல்றேன், அங்க 327 இருந்ததுன்னா உன் கண்ணுக்கு 327 தெரியக்கூடாது, 600 கெல்வினா தெரியணும். 273 அது கூட ஆட் பண்ணிக்கோ. டில் what temperature is to be cooled, the RMS velocity molecules becomes half. T1 கொடுத்திருக்கான், T2 கேட்டிருக்கான். RMS velocity எப்ப பாதி ஆகும்னு கேட்டிருக்கான். VRMS 1க்கு நான் V எடுத்துக்கிறேன், VRMS 2க்கு V/2ன்னு எடுத்துக்கிறேன். உங்களால உணர முடியுதா? ஏற்கனவே RMS velocity V நான் வச்சுக்கிறேன். எப்ப பாதி ஆகும், எந்த டெம்பரேச்சர்ல பாதி ஆகும்? இப்பதான் படிச்சீங்க. VRMS equal to root of 3kT/m. 3kT/m ஓகே தான், இல்ல 3RT/MW ஓகே தான். ஸோ MK3. VRMSக்கும் Tக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. VRMS is directly proportional to root T. நேத்து படிச்சு சொல்லிட்டு போனேன். என்ன ஸ்பீட்ல சம் கேட்டாலும் இந்த மாதிரி சம் அதிகமா பார்க்க போறீங்கன்னு சொன்னேன். அப்ப சொல்ல போறது VRMS 2/VRMS 1 equal to root of T2/T1. T2/T1. அவங்க கேட்டிருக்கிறது T2 தான் கேட்கிறாங்க. அப்ப ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. VRMS 2 வந்து V/2, VRMS 1 ஒரு V, root of T2/T1 600. இந்த V போயிடுச்சு.
ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இங்க 1/4 இங்க T2/600 600 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 600/4 equal to T2 150 கெல்வின் ஆன்சர் இல்லைங்களே சரி 150 கெல்வின் அப்படியே டிகிரியை மாத்துங்க -123. -123 டிகிரி சென்டிகிரேட் 150 -273 கரெக்டா சால்வ் பண்ணீங்கன்னா 123 டிகிரி சென்டிகிரேட் இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க +123 இருக்கு -123 இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் 273க்கு மேல நம்பர் இருந்தாதான் ஆன்சர் பிளஸ்ல வரும் 150 273க்கு உள்ள இருக்கிறதுனால ஆன்சர் மைனஸ்ல தான் வரும் அந்த ஐடியாவும் தெரிஞ்சுக்கணும் கரெக்டா ஸோ விஆர்எம்எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √T அந்த மாடலை சால்வ் பண்ணிக்கோ அடுத்தது ஒரே நிமிஷம் நல்ல சம்பு ட்ரை பண்ணுவோமா டேட்டா எடுங்க சொல்ல எடுத்துட்டே வாங்க the RMS velocity of gas molecule of given amount of gas 27 degree 27 டிகிரின்றது டெம்பரேச்சர் 1 அப்படியே எழுதுங்க T1 300 கெல்வின் 1 into 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2 இது யாரு யாரு பிரஷர் அப்படியே எழுதுங்க P1 1 into 10⁵ 200 மீட்டர் per செகண்ட் இதுதான் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி உங்களுக்கு டேட்டா எடுக்க தெரியுதா ஃபர்ஸ்ட் லைன்ல ஆர்எம்எஸ் கொடுத்து லாஸ்டா முடிச்சிருக்கான் பாருங்க அந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி 200 அங்கேயே சொல்லியிருக்கலாம் ஆனா அதுக்கு நடுவுல இதான் டெம்பரேச்சரு இதான் ப்ரெஷருன்னு சொல்லிட்டே வராங்க அப்ப விஆர்எம்எஸ் 1 நான் V1 எடுத்துக்கிறேன் ஆர்எம்எஸ் எழுத முடியலனால அப்ப இங்க ஒரு 200 டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர் 127 மாறுது 127 உங்க கண்ணுக்கு என்னவா தெரியணும் 27 300 127 400 கெல்வின் இதெல்லாம் பாருங்க பிரஷர் பாருங்க P2 0.5 into 10⁵ இப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கேட்குறேன் பட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த சம்முக்கான ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணணும் சும்மா ட்ரை பண்ணு என்கிட்ட சொல்லு எல்லாருமே கத்துப்போம் இங்க ரெண்டு பிரஷர் கொடுத்துருக்காங்களே =1/3 m/v VRMS square. அதுல டெம்பரேச்சர் இல்லையேம்மா நீ சொல்ற ஃபார்முலால VRMS is equal to VRMS equal to இல்ல நீ சொல்ற ஃபார்முலா ரொம்ப 3RT ரைட் அதுல டெம்பரேச்சர் இல்ல √3RT இல்ல சார் அதுல வந்து 1 செகண்ட் சார் நான் ஈக்குவேட் பண்ண ரைட் யார் வேணாலும் யோசிங்க பட் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு உன்னை ஏமாத்துறாங்க உங்க மூளையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்கடா டேய் பதில் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டீங்க தேவையில்லாம ரெண்டு பிரஷரை கொடுத்து உன்னை குழப்பிட்டு இருக்காங்க சொல்லுமா சார் RT இடத்துல PV போட்டுருவோம் இந்த இடத்துல எல்லா ஆர்எம்எஸ் ஸ்பீட்லயும் பிரஷர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்துருதா சார் ஆமா பியும் விட்டுருங்க இந்த பியும் விட்டுருங்க விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு √3 kT/m 3 RT/mw 3 அடிச்சிரு 6 அடிச்சிரு mw அடிச்சிரு விஆர்எம்எஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு T முடிஞ்சு போச்சா இப்போ வழக்கம் போல நம்ம சொல்லுமா எதுக்கு நம்ம P கான்ஸ்டன்ட்டா எடுக்கணும் ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா சொல்லுங்க √P by density into ஒரு T. ஃபார்முலாவே சொல்லுமா ஃபர்ஸ்ட் √3 RT/mw சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா √3 RT/mw ஆமா சார் ரெண்டாவது ஃபார்முலா √3 P/ρ ஆமா சார் மூணாவது ஃபார்முலா √3 kT/m ஆமா சார் பியும் டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதனால செகண்ட் ஃபார்முலா நீ யூஸ் பண்ணக்கூடாது 3P/ρ யூஸ் பண்ணக்கூடாது P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ρ எப்பவுமே ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இந்த ஸ்பீட் கொஷின்ல எங்கெல்லாம் ப்ரெஷர் வருதோ அதை கான்ஸ்டன்ட் உன்னை ஏமாத்த கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு விஆர்எம்எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Tன்னு வச்சு
v1 by v2 equal to root of t1 by t2 சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பே. Option 1. ஆப்ஷன் 1 எல்லாருக்கும் வருதா பாருங்க. v1 200, v2 தெரியாது, t1 300, t2 400. அப்போ v2 by 200 equal to root of t2 400 by 3. அப்போ 200 root of 4 by 3. 200 சார் எனக்கு 800 எப்போ 800 வருது? ரூட் மறந்துட்டியா? அதான் சார் 800 ரூட் 800 பை 3 சார். ரூட் 800 by 3 வருது. ரூட் ஆஃப் 400 by 300 தானே? t2 400 ஆமா தானே? சார். 127 தானே? ஓ ஓகே ஓகே சார். 27 ரைட்டா? இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா ஒழுங்கா போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து 145 பாருங்க. 145 இந்த சம் சும்மா பார்த்து அப்படியே ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம். 146 வாங்க. 46 சொல்லுங்க. The RMS speed of gas molecule 300 meter per second. அந்த மாலிகுலர் வெயிட் வச்சு நான் ஒரு சம் கூட சொல்லி தரல, அதனால இந்த சம்ம கொஞ்சம் கவனமா கவனிங்க. இந்த ஒரே ஒரு சம். The RMS speed of gas molecule 300 meter per second. அப்போ VRMS வந்து 300. ஏனா வாங்க ஒரே நிமிஷம் வாங்க ஒரு நிமிஷம். மீட்டர் per second. தாத்தா ஃபோன் பண்றாங்க, ஏன்னு கேளு. அந்த ஃபோன்ல இருந்து எடுத்து. மாலிகுலர் வெயிட் டபுள் ஆகுது. ஏற்கனவே மாலிகுலர் வெயிட் MWஆ இருக்கு, இப்போ மாலிகுலர் வெயிட் டபுள் ஆகுது. டெம்பரேச்சர் பாதி ஆகுது. என்ன கேட்டிருக்காங்க? RMS ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே MWஆ இருக்கும் பொழுது டெம்பரேச்சரா இருக்கும் பொழுது 300. இப்போ MW டபுளா, டெம்பரேச்சர் பாதியா, அப்படி இருக்கும் பொழுது RMS ஸ்பீடு என்னவா இருக்கும்? எப்படி சால்வ் பண்றது? VRMS என்ன ஃபார்முலா? VRMS equal to root of 3RT by MW. கரெக்டா? இங்க 3 விட்டுருங்க, 6 விட்டுருங்க. Tக்கும் MWக்கு தான் பிரச்சனை. அப்போ இங்க இருந்து VRMS 2 by VRMS 1 சால்வ் பண்ணலாமா? T2 by M2 into M1 by T1. என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? எனக்கு VRMS 2 தான் வேணும். VRMS 2 by VRMS 1 போடும் பொழுது 2 மேல போட்டிருக்கிறதுனால T2 மேல இருக்கணும், M2 கீழே இருக்கணும். அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா இது கீழே இருக்கிறதுனால அப்படியே மாத்தி போட்டுப்பேன். இதுல போட்டு ஆன்சர் சொல்லுங்க. Sir, 150. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க பா. ஆன்சர் 150 ரைட். எல்லாருக்கும் வருதான்னு செக் பண்ணு. மாலிகுலர் வெயிட் ஹாஃப் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ மாலிகுலர் வெயிட் ஏற்கனவே M1 வந்து M, M2 வந்து டபுள் ஆகுது 2W 2M, M2க்கு பதிலா 2M கொடுங்க, M1க்கு பதிலா M கொடுங்க. டெம்பரேச்சர் ஹால்வ்டு, T1க்கு Tன்னு கொடுங்க, T2க்கு T/2ன்னு கொடுங்க. கச்சிச்சா பாரு. Yes, sir. ரைட் பா. ஸோ சப்போஸ் வராதவங்க 146 ஒரு டைம் இந்த ஃபார்முலா இங்கே இருக்கு, இந்த பேஜை நான் அனுப்பிச்சி விட்றேன் பா. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 150 வருதான்னு செக் பண்ணு. அப்படி எங்கேயும் வரல, புரியலன்னா வாய்ஸ் நோட் போட்டு அனுப்பிவிடு. சரி எனக்கு இந்த இடம் புரியலன்னு சொல்லு. அடுத்து 147 பாருங்க. கிட்டத்தட்ட அதே சம்மு. The root mean square velocity of hydrogen molecule 300 Kelvin 1930. உடனே எழுதிக்கோ. இது வந்து T1, இது வந்து V1. Then RMS velocity of oxygen V2 கேட்குறாங்க, T2 கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன சிக்கல்னா இங்க ஒரு ஆள் இருக்கான் ஹைட்ரஜன், இங்க வேற ஒருத்தவன் இருக்கான் ஆக்சிஜன். இப்பதான் சிக்கல் ஆரம்பிக்குது. அப்ப இங்க மாலிகுலர் வெயிட் மாறும்ல, கரெக்டா? ஸோ மாலிகுலர் வெயிட் மாறும். யாரா சொல்லுங்க, ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் என்ன? 2 பா, 1H2 2. ஆக்சிஜனோடது எவ்வளோ? 32.
32 16 into 2 O2 தானே ஆக்சிஜன் O2 மேல 16 2 32 அப்போ தெரிஞ்சுக்கோங்க மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் பெரும்பாலும் மேக்ஸிமம் இதுல இருக்கிற எல்லா சமமே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹீலியம் 3 தான் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் இங்க 2 ஆக்சிஜனோடது 32 இந்த சமம் எப்படி சார் அப்ரோச் பண்றது எல்லாரும் நோட் எடுத்துக்கோ VRM is equal to root of 3RT by MW 3 விட்டு 6 விட்டு டெம்பரேச்சருக்கும் மாலிகுலர் வெயிட்டுக்கு தான் பிரச்சனை ரைட்டா அப்படி நீங்களே ரேஷியோ போடுங்க அதே சம போன சம் Answer 4, sir. ஆப்ஷன் 4. 4 ஆப்ஷன் 2. மோனிஷ் என்னாச்சு ஏன் ஆப்ஷன் 4 என்ன தப்பு பண்ணிருக்கு பாரு இப்போ V is directly proportional to root of T by MA வழக்கம் போல V2 by V1 equal to root of T2 by T1 M1 by M அதை தான் அங்கங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுங்க ஒருவேளை இது புரியலன்னா ஒரு நிமிஷம் எனக்கு யாராவது டேட்டா சொல்றீங்களா டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க T1 300 V1 1930 T2 1200 RMS velocity of oxygen கேட்குறாங்க ஹைட்ரஜனோடது 2 ஆக்சிஜனோட 32 இந்த ஒரு சம் மட்டும் பாருங்க எல்லாரும் சப்போஸ் புரியாம இருக்கும் இந்த பேஜ் பாருங்க இது வேற யார் என்னன்னு கேட்டீங்க நான் பார்க்க மறந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் நான் பார்த்து அனுப்பிச்சு விடுறேன் இங்க பாருங்களேன் இந்த சம் எப்படி சார் அப்ரோச் பண்றது VRM is equal to root of 3RT by MW யாருக்கும் பிரச்சனை ஹீலியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் பிரச்சனை அப்ப இங்க இருந்து VRMS is proportional to root of T by MW எழுதிட்டீங்களா VRMS 2 by VRMS 1 equal to நான் என்ன பண்றேன்னு பாரு 2 இங்க இருக்கா அப்ப T மேல இருக்கிறதுனால மேல T2 M கீழே இருக்கிறதுனால கீழே M2 அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா ஏன்னா இது டிவைட்ல இருக்கு நம்ம மல்டிபிகேஷன்ல போடுறோம் அதனால M1 by T1 ரைட்டா ஸோ VRMS 2 தான் எனக்கு வேணும் VRMS 1 சம்ல என்னப்பா கொடுத்துருக்காங்க 1930வா எனக்கு பதில் சொல்லுங்க T2 டெம்பரேச்சர் 2 எவ்வளோங்க 1200 டெம்பரேச்சர் 1 300 M1 வந்து ஹைட்ரஜன் அதனால 2 M2 கீழே இருக்கு ஆக்சிஜன் அதனால 32 ஸோ 0க்கு 0 ஒரு 3 4 3s are 12 2 16 4 4 ரூட் அவுட் வெளில தூக்கிடுங்க அப்போ VRMS 2 equal to 1930 by 2 ஏன்னா ரூட் 4 ரூட் ஆஃப் 1 by 4 வெளில எடுத்தீங்கன்னா 1 by 2 இதுல பாதி தான் 965 ரைட்டப்ப கற்றுக்கிட்டீங்களா ஸோ இதே மாதிரி எப்பவுமே ஒரு ஃபார்முலாவை பாரு ஃபார்முலாவில் கண்டிப்பாக அங்கே இருக்கிற நம்பர் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் அவங்களா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதையும் அடிச்சிடணும் இந்த ரேஷியோ சம் போகிறத ஒழுங்காக கற்றுக்கணும் எல்லா லெசன்லையும் இந்த ரேஷியோ சம் வரும் VRMS 1 by VRMS 2 ஸோ எப்படி கேட்டாலும் அதை சால்வ் பண்ண கற்றுக்கணும் இவ்வளோ நேரம் அவங்க மாலிகுலர் வெயிட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் சம் கேட்டாங்க VRMSக்கும் Tக்கும் தான் சம் கேட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட்டையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ மாலிகுலர் வெயிட்டு உள்ள வந்ததுனால ரூட் ஆஃப் T by MW ஸோ இதில் ரேஷியோ போட்டு அப்படியே சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான் ரைட்டா அடுத்தது இதை மட்டும் ஐடியா சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க இந்த சம் மட்டும் பாருங்க 148 எப்படி சால்வ் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க டேட்டா கொஸ்டின் எடுக்கும்போது ஒழுங்காக படிக்கணும் எத்தனை மாலிகுல் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஹைட்ரஜனோடது இவ்வளவா ஆக்சிஜனோடது எவ்வளவான்னு கேட்குறாங்க முக்கியமாக டெம்பரேச்சர் சேம் இதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் அப்படி சொல்லுங்க பார்க்க 2 into 10 power V of hydrogen. அந்த ஃபார்முலா சொல்லு V of hydrogen. VRMS of hydrogen. VRMS of hydrogen by VRMS of O2 oxygen equal to root of of mass of oxygen molecular weight of oxygen by molecular weight of hydrogen. உங்களால கத்துக்க முடியுதா இங்க டெம்பரேச்சர் சேம் நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணல
டெம்பரேச்சர் சேம்ன்றதுனால டி அடிச்சு போட்டுடலாம். அப்போ விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3RT/MW. 3 கான்ஸ்டன்ட், ஆர் கான்ஸ்டன்ட், டியும் கான்ஸ்டன்ட். அவங்களுக்கு சொல்லிட்டாங்க பாரு. இப்போ டி கான்ஸ்டன்ட் சொன்னதுனால விஆர்எம்எஸ்க்கும் எம்டபிள்யூக்குமான பிரச்சனை என்ன பண்றோம் பார்த்துக்கணும். அப்போ விஆர்எம்எஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/MW. இப்போ விஆர்எம்எஸ் ஹீலியம் மேல இருக்கணும்னா ஹீலியம் இங்க கீழே தான் இருக்கு. சாரி, ஹைட்ரஜனா ஹீலியம்? அது ஹைட்ரஜன். ஓகே, H2. சாரி, இப்போ விஆர்எம்எஸ் ஆஃப் H2 மேல இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால மாலிகுலர் வெயிட் கீழே இருக்கும். அப்படி இங்கே அப்படியே மாத்தி போட்டுக்கோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 500 sir. 500 மீட்டர் per செகண்ட். ஆக்சுவலாக சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு 0.5 × 10⁻³ வந்துருக்கும். நான் வேற இதுவான்னு தேடிட்டு இருந்தேன் நீ சால்வ் பண்ணும்போது. ஏன்னா இங்க 10⁻4 இருக்கு. அப்போ 500 மீட்டர் per செகண்ட். இந்த மாதிரி கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டா? இப்போ இதுக்கான சொல்யூஷன் இப்போ நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எல்லா சமமும் போடணும்னு தான் நினைச்சேன். பட் டைம் ஆகிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ சமயம் ஒரு கிளாஸ்ல போட முடியல. ரைட்டா? ஸோ ஒரு வேலை பண்ணுங்க, நைட்குள்ளார அந்த 190 வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு என்னெல்லாம் சம் இருக்கோ அந்த டவுட் சம் மட்டும் நம்பர்லயோ இல்லை இந்த சம்மெல்லாம் டவுட் சார் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் டவுட் சம் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி அனுப்புறேன். இந்த 2-3 நாள் இந்த வேலையை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடலாம். கேடிஜியே தரவா படிச்சிடலாம். முடிஞ்சுதா? அதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்பொழுது ஆகாஷ்ல